அன்பர்கள், இன்று இரவு நாம் திருமகனின் பிறப்பை கொண்டாடப் போகின்றோம். அது எவ்வளவு பெரிய மறைபொருள், எத்தகைய புதிர் என்பதை வீரமாமுனிவர் இன்று நமக்கு உணர்த்துகின்றார். அதனை நாம் ஆழ்ந்து சிந்தித்து தியானிப்போம். இந்த இறை மகனின் திருப்பிறப்பு எப்படி இருந்தது, அதிலே விளங்குகின்ற மறைபொருள் என்ன என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் மகவருள் படலம் என்ற பகுதியிலே நமக்கு தருகின்றார். உலகம் மூன்றினும் ஓமை நீக்கிய இலையை மூன்றினும் எளிவில் கண்ணியாய், அலகில் மூன்றினுள் நடுவ மைந்தனை நிலவு மூன்றினும் நிரப்பை ஈன்றனள் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன என்பதை பழைய உரையிலிருந்து நாம் பார்த்தோம் என்றால், மூன்று உலகங்களிலும் இதற்கு ஒரு ஒப்புமை இல்லாத தன்மையாய், முக்காலங்களிலும் பழுதில்லா கண்ணியாய் தான் இருந்தே அளவில்லாத தெய்வ மூன்று ஆட்களுள் நடுப்பட்டு நிற்கும் மகனாம் ஆண்டவனை முச்சுடர்களினும் சிறந்து விளங்க மரியாள் பெற்றெடுத்தாள் என்று விளக்கம் சொல்லுகின்றார். அதாவது, விண்ணகம் மண்ணகம் கீழுலகம் மூன்றிலும் ஒப்பற்றவள் கன்னிமரியாள். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முக்காலமும் கன்னியாய் திகழ்ந்தவள் கன்னிமரியாள். தந்தை மைந்தன் தூய் ஆவி என்னும் மூவோர் இறைவனில் நடுவன் அமைந்த இறைமகனை கதிரவன் நிலவு வெண்மீன் மூன்றிலும் மிகுந்த சுடர்படும் மரியா பெற்றெடுத்தாள் என்கிறார். உலகம் மூன்றினும் ஓமை நீக்கிய விலையை மூன்றினும் இழிவில் கண்ணியா, அலைகள் மூன்றினும் நடுவன் மைந்தனை நிலவு மூன்றினும் நிரப்ப ஈன்றனள் என்று பாடுகிறார் இறையடியார் வீரமாமுனிவர். இந்த கன்னிமரியாய் யார்? முக்காலமும் கன்னியாய் திகழ்ந்த கன்னியும் தாயுமானவள். ஆண்டவருடைய அளவில்லாத இரக்கத்தினாலும் ஆற்றலினாலும் இத்தகைய புதுமையை அவர் நமக்கு செய்திருக்கின்றார். அதே போல பிறந்திருக்கிற இந்த குழந்தை யார்? தந்தை மைந்தன் தூய ஆவி என்று மூன்று ஆட்களாய் திகழும் இறைவன், அதிலே நடு ஆளாக இருக்கின்ற இரண்டாம் ஆளாகிய இறைமகன் நமக்கு இன்று மானிட மகனாக, நமக்கு முன்மாதிரியாக, நமக்கு போதகராக, நமக்கு மீட்பராக பிறக்கிறார் என்ற ஒப்பற்ற உண்மையை வீரமாமுனிவர் இறையடியார் நமக்கு இன்று அருமையாக தருகின்றார். இத்தகைய சிந்தனையோடு இருக்க வேண்டும். இந்த திருமகன் இறைமகன், நம்மை தேடி வந்திருக்கிற இந்த இறைமகன், இது சாதாரண நிகழ்ச்சி அல்ல. இது எவ்வளவோ கற்பனையெல்லாம் கடந்த ஒரு மாபெரும் அற்புதம், ஒரு மாபெரும் புதுமை என்பதை மனதிலே வைத்துக் கொண்டால் அது எவ்வளவோ நன்றாக இருக்கும். இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். வாழ்க.